எல்லா கேஸுமே நான் அச்சீவ் பண்ண மாதிரி தான் எனக்கு பொறுத்தளவுக்கு காசு அப்படியே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது இந்த காயம் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும், இது இந்த வெப்பனாக இருந்திருக்கும், இது இந்த பொசிஷன்ல இருந்து குத்திருப்பான், இந்த காயம் இந்த பொசிஷன் இருந்திருக்கும், இந்த காயம் ஃபர்ஸ்ட் ஏற்பட்டிருக்கும், இது ரெண்டாவது ஏற்பட்டிருக்கும், 7 காயங்கள் இருக்கும், 7 உயிரோடு இருக்கும்போது ஏற்பட்டிருக்கும். ஆனா எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் வரைக்கும் நம்ம மனசுல கணக்கு போட்டுருக்கோம். இது கடைசியா நடந்திருக்கு. அப்ப அவன் ஓடும்போது கடைசியா ஃபர்ஸ்ட் காலை விட்டுருக்கான், அப்புறம் இங்க விட்டுருக்கான். இதெல்லாம் எனக்கு ஸ்கெட்ச் விடுறது எனக்கு சக்சஸ் தான். நாளைக்கு என் ரிப்போர்ட் எல்லாம் இருக்கும், ஆனா இதெல்லாம் கிராஸ்க்கு உட்படுத்தப்பட போகிறதா என்றால் தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிருப்பேன் ஒரு கேஸை. உள்ள போய் கோர்ட் என்னென்ன உள்ள போனேன், ஜட்ஜ் சொல்லுவார், சார் கேஸ் ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு சார், ஷார்ட்டா முடிச்சிக்கங்க அப்படின்பாரு. அப்புறம் என்ன பண்ணுவேன், நேரா எடுப்பேன், பேரை படிப்பேன், இதை படிப்பேன், உடம்புல காயம் இருக்கு, லிஸ்ட்ல இருக்குது, காசு அப்படி முடிச்சு தூக்கி போட்டு போயிடுவேன். நோ கிராஸ், கேஸ் ஆஸ்திரேலியா ஆயிடுச்சு, நான் என்ன பண்ண போறேன், அவங்களே தெரியும் விட்னஸ் வேஸ்ட்னு. சில கேஸ் டைட்டா இருக்கும் விட்னஸ், ஆனா அந்த கேஸ் நான் அவ்வளவு பெரிய கேஸ் நினைச்சிருக்க மாட்டேன். ஆனா அங்க ஆர்கியூமெண்ட் போகும். ஸோ என்னைக்குமே ஒரு கேஸ் அன்னைக்கு முடிவடைறது இல்லைன்றதான் புரிஞ்சுக்கணும். நான் இன்னைக்கு ஒரு கேஸ் பண்றேன், அந்த கேஸ் என்னைக்கு முடியுது, நான் கோர்ட் போய் செஷன்ஸ் கோர்ட் போயிட்டு நான் எவிடன்ஸ் கொடுத்து கிராஸ் ஆகி கையெழுத்து போட்டு வர முடியல, அன்னைக்கு தான் அந்த கேஸ் எனக்கு முடியுது.